இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இது கண்டினியூட்டி பார்ப்போம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அப்போ குவான்டிசேஷன் என்னது? குவாண்டமயமாக்கல். அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா அளவீடு செய்தல்னு அர்த்தம். அதனோட அளவை கணிக்கிறது. ரைட்டா? குவான்டிஸ் தான் இது வந்து என்ன, அது குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேயும் குவாண்டம் மெக்கானிக்கல் ஆஃப் ஆட்டம்ஸில் வரும். அப்போ அதை அளவீடு செய்கிறது எதை? ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இப்போ மொமெண்டம்னாலே m/v, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ரைட்டா? அது p = மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஆங்குலர் மொமெண்டம்னா கோண உந்தம்னு அர்த்தம். கோண உந்தம்னா ஒரு இப்போ எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகுது? நியூக்ளியஸை சுற்றி தானே மூவ் ஆகுது. அப்போது அது நியூக்ளியஸை சென்டராக வச்சு மூவ் ஆகிட்டே இருக்குது ஆர்பிட்டில். அப்படி மூவ் ஆகும்போது அப்போ அந்த நியூக்ளியஸுக்கும் அந்த ஆர்பிட்டுக்கும் உள்ள தூரத்தை பார்க்கணும். ரேடியஸ் இருக்கு இல்லையா? அதனால தான் கோண உந்தம். அப்போ கோண உந்தம் mvr போடுவாங்க. ரைட்டா? mvr அதான் கோண உந்தம். அப்போது கோண உந்தத்தின் அளவீடு மற்றும் டி பிராக்லிஸ் கான்செப்ட், டி பிராக்லியோட கருத்து, அந்த விஞ்ஞானி சொன்ன கருத்தையும் பார்க்க போகிறோம். இப்போ அக்கார்டிங் டு த டி பிராக்லிஸ் கான்செப்ட், அப்போ டி பிராக்லியோட கான்செப்ட்னா அவர் சொன்ன கருத்து, அவர் சொன்ன ஃபார்முலா பிரகாரம் என்ன சொல்கிறான்? த எலக்ட்ரான்ஸ் தே ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்ட்டான். எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? எலக்ட்ரான் தே ரிவால்வ்ஸ் சுற்றுகிறது, அதோட ஆர்பிட்டில் சுற்றும். கே அண்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கோம். KLல 8 எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கோம். அப்படியே KLMNO இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த ஆர்பிட்டில். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஃபஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கும், செகண்ட் ஆர்பிட்டில் உள்ளது இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும், தேர்டில் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். அப்போ ஆர்பிட் தள்ளி போக போக எனர்ஜி வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானோட எனர்ஜி அதிகமாகிட்டே இருக்கும். ரைட்டா? அதை தான் இப்போ சாதாரணமாக அவன் சொல்கிறத நீங்கள் பார்த்து, எலக்ட்ரான் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸை சுற்றி இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். நியூக்ளியஸை சுற்றிக்கிட்டே இருக்கு. ஏன் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, நியூக்ளியஸ்க்கு 2 கேரக்டர்கள் இருக்குது. நியூக்ளியஸில் எலக்ட்ரானுக்கு 2 தன்மைகள் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. ஒன்று என்னது? அதனோட மாசு. இன்னொன்று என்னது? அதனோட சார்ஜ். அதுதான் சொன்னேன். மாசுன்னு என்ன? மாசோடது என்னது? 9.109 × 10⁻31. இதுதான் அதோட மாசு, எலக்ட்ரானோட மாசு. ஒரு சாதாரண நிலையில் இருக்கும்போது, அது எங்கேயும் போகாமல் இருக்கும்போது அதுக்கு உள்ள ஒரிஜினல் மாஸ் இதுதான். 9.109 × 10⁻31 கிலோகிராம். ரைட்டா? அதனோட சார்ஜ் என்னது? மின்னூட்டம். அப்போ -1.606 × 10⁻19. இது சார்ஜ் நிலையாக இருக்கா? அப்போ சார்ஜ்னு இருந்தால் அது மூவ் ஆகும் இல்லையா? கரண்ட் மூவ் ஆகுது இல்லை? அது எப்படி மூவ் ஆகும்? அலை வடிவத்தில் தானே மூவ் ஆகும். அலை வடிவத்தில் தானே மூவ் ஆகிட்டு இருக்கோம். நேராக மூவ் ஆகுது உங்கள் கரண்ட்டு. அவதான் சொல்கிறான், அந்த சார்ஜ் இருக்கிறது வந்து அலை வடிவத்தில் மூவ் ஆகும். அப்போ அதுக்கு வேவ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு எடை இருக்குது, மாஸ் எடை இருக்குதுன்னு சொன்னால் அந்த பார்ட்டிகளுக்கு ஒரு எடை இருக்குது. அப்போ 2 தன்மை இருக்கா? 2 தன்மை இருக்குன்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். 2 தன்மைகள் அதுக்கு இருக்குது. ரைட்டா? இப்போ பார்த்துக்கோங்க, அதை வச்சு தான் போயிட்டுருக்கு பாடம். அண்டு இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வருகிறது, எக்ஸிபிட்னு வெளிப்படுத்துகிறது. எதை? போத் பார்ட்டிக்கிள்னா மாஸ். அது ஒரு பார்ட்டிக்கிள் என்பதை வெளிப்படுத்துகிறது. பார்ட்டிக்கிள்னா அதுக்கு மாஸ் இருக்குதுன்னு அர்த்தம். மாஸ் இல்லைன்னா பார்ட்டிக்கிள் கிடையாது. போதுமா? அப்போ போத் பார்ட்டிக்கிள் அண்டு வேவ்னு அலை வடிவத்தை வெளியேற்றுகிறது. அலை வடிவம்னு சார்ஜ் இருக்குல்ல? எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்குது. அப்போ அது ஒரு பார்ட்டிக்கிள். மாஸே இல்லைன்னா அது பார்ட்டிக்கிளே கிடையாது. ரைட்டா? there is no mass, there is no particle. அது பார்ட்டிக்கிள் கிடையாது. போதுமா? அப்போது அது ஒரு பார்ட்டிக்கிள், ஒரு துகள். ரைட்டா? ஏன் துகள்னு சொல்கிறேன்? அதுக்கு மாஸ் இருக்குது. மாஸ் எவ்வளோ? 9.109 × 10⁻31 கிலோகிராம். அப்போ அது ஒரு பார்ட்டிக்கிள். ரைட்டா? அண்டு அது ஒரு பார்ட்டிக்கிள், ஒரு பொருளாக இருக்கிறது. அண்டு வேவ் கேரக்டர் அலை வடிவத்தில் செல்கிறது. அப்போ அலை வடிவத்தில் எப்படி செல்லும்? அதுக்கு சார்ஜ் இருக்குது. -1.606 × 10⁻19 கூலும். சார்ஜ் வந்து கூலும். இது இருக்கிறது. அப்போ எப்படி நகலும்? நேர்கோட்டில் நகலும், அலை வடிவத்தில் நகர்ந்து கொண்டே இருக்கும். ரைட்டா? புரியுதா? அலை வடிவத்தில் அதன் சுற்றுப்பாதையில் நகர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஆர்பிட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். போதுமா? அலை வடிவத்தில் செல்லும். ஆனால் எந்த இதுக்குள்ள சுற்றும்? அந்த ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆர்பிட்டு வெளியில் போகாது. அதை அந்த ஆர்பிட்டை ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. PHASன்னு சொல்லலாம், ஆர்பிட்டுன்னு சொல்லலாம். ரைட்டா? அதான் அதுதான் 2 தன்மை இருக்குது. என்ன தன்மை? பார்ட்டிக்கிள், ஒரு பொருள் என்ற ஒரு தன்மை இருக்கிறது. மேற்கண்ட வேவ் அலை வடிவத்தில் செல்லும் தன்மை இருக்கிறது. அலை வடிவத்தில் ஏன் செல்லுது? எலக்ட்ரான், அதுக்கு சார்ஜ் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், இதுதான் டீப்பாக நீங்கள் கவனிக்கணும். அதுக்கு ஏன் பார்ட்டிக்கிள்னு சொல்கிறான்? அது வந்து எடை இருக்கிறது. ரைட்டா? அதனால தான் இன்னும் நல்லா பார்த்துக்கோங்க. அது அந்த எலக்ட்ரானானது நியூக்ளியஸ் சுற்றி வருகிறது, எக்ஸிபிட்னை வெளிப்படுத்துகிறது, போத் 2ஐயும் வெளிப்படுத்துகிறது. அது தன்னைத்தானே ஒரு பார்ட்டிக்கிள் என்றும், போத்னா 2 பார்ட்டிக்கிள் என்றும், மற்றும் வேவ் கேரக்டர், வேவ்னா அலை வடிவம் கொண்ட ஒரு குணத்தை வெளிப்படுத்து. 2 கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டரு?
அது ஒரு பார்ட்டிக்கல் என்ற ஒரு கேரக்டர். ரெண்டாவது அது அலை வடிவத்தில் செல்கிறது என்ற ஒரு கேரக்டர். எதுக்கு அலை வடிவத்தில்? அது சார்ஜ் இருக்குது, அது அந்த ஆர்பிட்டை சுற்றி வரும், சுற்றி வரும்போது அலை வடிவத்தில் சுற்றி அதே இதில் வந்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? அப்போது இங்கே வேணால் பாருங்கள் அது எப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்துக்கோங்க, இந்த பார்த்துட்டீங்களா? இந்த இதுதான் ஆர்பிட்டு. அந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றி வருகிறது. ரைட்டா? அப்போ அந்த சிவப்பு கலர் போடுறது எலக்ட்ரான் அது ஆர்பிட்டஸ், ஒரு ஆர்பிட், ஏதாவது ஒரு ஆர்பிட்னு வச்சுக்கோங்களேன். இது கே இல்லை ஏதோ ஒன்று இருக்கும். அந்த ஆர்பிட்லேயே சுற்றி வருது, இடையே அலை வடிவத்திலும் சுற்றி வருகிறது, அந்த ஆர்பிட்டை விட்டு வெளியில் போகல இல்லையா? இதுதான் எலக்ட்ரான். ஏன் சுற்றி வருது? இந்த ஆர்பிட் சென்டரில் இருக்குது நியூக்ளியஸ். ரைட்டா? இந்த ஆர்பிட்டில் எப்படி சுற்றி வருது? ஆர்பிட் மேலேயே போகாது, ஏன்னா சார்ஜ் இருக்கிறது இருக்குது. அது அலை வடிவத்தில் தான் போகும், வேவ் ஃபார்மில் தான் போகும். ஆனால் அந்த இந்த இதுலேயே போயிட்டுருக்கு, அந்த ரவுண்ட்லேயே போயிட்டுருக்கு. ரைட்டா? ரவுண்ட்லேயே போயிட்டுருக்கு, ரவுண்டை விட்டு போகலை. புரிஞ்சுதா? அதை தான் பார்த்துக்கோங்க. இந்த இருக்குல்ல அலோடு, இங்கே பாருங்கள், இந்த இருக்கு இல்லையா, இந்த கோடு இந்த ரவுண்டுக்குள்ளே போகாமல் அலை வடிவம், இந்த அலை வடிவம். ரைட்டா? இதில் வேவ் லென்த்து நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட முதல்லையாமல், இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன். வேவ் லென்த்துன்னு என்ன? வேவ் லென்த்துன்னு என்னென்னா, இப்போது உதாரணத்துக்கு இது ஒரு கோடு. ரைட்டா? இப்போ இங்கே ஆரம்பித்து இப்படியே போய் இப்படி வந்துருச்சுன்னா இதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் வேவ் லென்த். இங்கே ஆரம்பித்து மேலே போய் இப்போ கீழே வந்து நின்றுச்சு இல்லையா, இந்த நடுப்பட்ட தூரம் தான் இருக்கு இல்லையா, இந்த கோட்டுக்கு தான் இதுதான் வேவ் லென்த், லேம்டா. அதேமாரி ஃப்ரீக்வன்சி என்னது? அலை வரிசைன்னா ஒரு செகண்டு. நான் இப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது எத்தனை டைம் இப்படி போகுதுன்றது தான் கணக்கு பண்ணுவாங்க. இது எத்தனை அலைகள் போகுது. ரைட்டா? வேவ் லென்த்துனா ஒரு புள்ளியிலேருந்து அப்படியே பாசிட்டிவ் போய் நெகட்டிவ், இது பாசிட்டிவ் ஆம்பிளிட்யூட், இது நெகட்டிவ் ஆம்பிளிட்யூட். ரைட்டா? அப்போது இது இப்படியே பாசிட்டிவ் போய் நெகட்டிவ் கீழே வந்து நெகட்டிவ் வந்து இங்கே வந்து முடியுது. இதுதான் ஒரு வேவ் லென்த். ரைட்டா? ஒரு வேவோட லென்த் லேம்டான்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சின்னா ஒரு செகண்ட், இதான் ஒரு செகண்ட் சொடக்கு போகிறது, இதுக்குள்ளே எத்தனை இப்படி வேவ் போகுதுன்னு பார்ப்பாங்க. நம்பர் ஆஃப் வேவ். கரண்ட்டுக்கு என்னது? ஏசிக்கு 50 சைக்கிள் இப்படி சொடக்கு போகிறோம்னா 50 டைம் இப்படி ஓடிடுது. ஆனால் மூவ்மெண்ட்டு போகிற அலை வடிவத்தில் இப்படி தான் போகும். எந்த ஒரு பார்ட்டிகல், சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இப்படி நேராக போகாது, ஒரே கோட்டில் போகாது. இதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? இப்போ இதை சுற்றி அலை வடிவத்தில் தானே வருது. சரி, ஓகே. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ 2 குணம் இருக்குது. அதுக்கு மாஸ் இருக்குது, ஆண்டு போகாமல் சார்ஜ் இருக்குது. மாஸ் இருக்கிறதுனால ஒரு பார்ட்டிக்கல், அது சார்ஜ் இருக்கிறதுனால தான் வேவ் வடிவத்தில் போகுது. ரைட்டா? அதான் சொல்கிறான். அதான் எல்டெஸ்ட் மூர்த்த மார்க்கு எக்ஸிபிட் போத் பார்ட்டிக்கிள் என்ற ஒரு கேரக்டரையும் அண்டு வேவ் என்ற கேரக்டரையும் காண்கிறது. இப்போ திரும்ப சொல்கிறேன், இதை மறந்துடக்கூடாது. அது பார்ட்டிக்கிள் ஏன் சொல்கிறேன்? அதுக்கு மாஸ் இருக்குது, அதனால் பார்ட்டிக்கிள். அது வந்து சார்ஜ் இருக்கிறது, அதனால் அது அலை வடிவத்தில் செல்லும், அதனால தான் வேவ் கேரக்டர். வேவ்னா அலை வடிவம். ரைட்டு? அப்போ இது மறந்துடவே கூடாது, இதுதான் முக்கியமானது இதில். இன் ஆர்டர் ஃபார் த எலக்ட்ரான் வேவ். அப்போ இந்த எலக்ட்ரான் வேவ் மட்டும் எடுத்துக்கிறோம் இப்போதைக்கு. இன் ஆர்டர் டு த எலக்ட்ரான் வேவ். இப்போ நம்ம பார்ட்டிக்கல் எடுக்கல. இன் ஆர்டர் டு த வேவ் ஃபார்ம் டு எக்ஸிட்னு வரும்போது சொல்லணும். டு எக்ஸிட் இந்த வர விஷயம்